ஹலோ, வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் அதுவுமா புதுசு புதுசா போட்டி வச்சாங்க. இன்னைக்கு ஃபுல்லா போட்டி வச்சாங்க. அந்த போட்டியில அதுல ஒரு சில போட்டியை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். பாடு பாடி தொலையும். அதுல முதல் போட்டி ஏதோ உங்களுக்காக. அதாவது ஆம்பளை கவட்டைக்குள்ள ஒரு கம்பை கொடுத்துட்டு பெண்கள் கவட்டைக்குள்ள ஒரு நூல் கண்ட மாதிரி கொடுத்து அதில் யார் கரெக்டாக சொல்லுறாங்களோ ஜெயிப்பு. அதாவது இதில் யார் போய் சொல்கிறாங்களோ அவங்க வின்னு. ஆனால் இது என்ன போட்டின்னு எனக்கு தெரியல. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? அதாவது போன வருஷமும் இந்த மாதிரி போட்டி பார்த்தேன். அதாவது ஓடுற போட்டி, தண்ணி எழுற போட்டி, என்னென்னமோ போட்டி வச்சிருக்காங்க. ஆனால் இது ஒரு வித்தியாசமான போட்டி. ஆமா, இது ஒரு அணுகுமுறை போட்டி. இந்த போட்டியில ஜெயிச்சாங்கன்னா வாழ்க்கையில பல விஷயங்கள்ல ஜெயிப்பாங்க அப்படிங்கறதுக்காக அந்த போட்டி வச்சது. இதை நீங்க போட்டியா விளையாடலான்னு பரவாயில்ல, ஒரு ஒரு பொது அறிவா விளையாடுங்க, நல்லா இருக்கு. எல்லாருக்குமே வைக்கிறாங்க போட்டி. அடுத்த போட்டி எப்படி பாத்தியா? வாடு அப்படின்னா அடி அந்த சூப்பர். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப இது அதே போட்டி தான். அதேதான் கொஞ்சம் மாறுதல் இந்த போட்டியில. மொத்தம் நோக்கம் என்னமோ ஒரே போட்டி தான். ஆனா இது பழுவனை வச்சு பின்னாடி வச்சு ஒருத்தர் முன்னாடி இப்படி அமுக்குனா உடைக்கும். யாரு சீக்கிரம் நிறைய பழுவன் உடைக்கிறாங்களோ இதே மாதிரி டைப்ல அவங்க ஜெயிப்பு. எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். ஆனா இது யாரு வேணுமாலும் விளையாடலாமா இல்ல அவங்க பர்டிகுலர் பேர் தான் விளையாடலாமாங்கிறது தெரியல. யாருமே விளையாடலாம். ஊர்ல யாரும் சண்டை விடாம இருந்தாங்கன்னா, அடிக்காம இருந்தாங்கன்னா யாரு வேணுமாலும் கூப்பிட்டு விளையாடலாம். இது அந்த ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு ஆளை செலக்ட் பண்ணி தான் விளையாடணும் போல. அதாவது புருஷன் காதலி இந்த மாதிரி. நீ வேலை போற ஆளெல்லாம் கூப்பிட்டு விளையாண்டுறீங்கன்னா உங்க வாழ்க்கையில விளையாண்டுருவாங்க, பாத்துக்கங்க. ஆமாம் ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? அடுத்த போட்டி குச்சி முட்டாய் சாப்பிட்றது. பாரு என்ன வேகமா சாப்பிட்றாங்க பாரு. அவார்டா கொடுக்குறாங்க. இப்படி ஆக்ட் பண்றியா? இவங்க ஏன் அதை சாப்பிட்றாங்க தெரியல. அதாவது முட்டாய் சாப்பிட்றது யாரு வேகமா யாரு வேகமா தப்பி கரைக்கிறதோ அவங்க ஜெயிப்பு. எப்படி? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சாப்பிட்றான் பாருங்க. சிறுசா சாப்பிட்றாங்க. அதாவது இது குச்சி முட்டாய் சாப்பிட்றது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. குச்சி முட்டாய், ஐஸு எது வேணுமா சாப்பிடலாம். யாரு மிக வேகமா சப்பி அந்த முட்டாயை கரைக்கிறாங்களோ அவங்க அந்த போட்டியில் ஜெயிப்பு. இது நல்ல போட்டி. வாழ்த்துக்கள். சரி போ. இது இப்ப நிறைய பேர் வச்சுக்கிட்டு வராங்க சப்புர போட்டி. இந்தா அடுத்த போட்டி. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? இது என்னன்னா வாழைப்பழம் கொடுக்குற போட்டி. அதாவது உங்களுக்கு கண்ணை கட்டிடுவாங்க, உட்காந்துருக்கவே கண்ணை கட்டிடுவாங்க. சரி, யாரு கொண்டு போய் இந்த வாழைப்பழத்தை அவங்க வாயில கொண்டு போய் நுழைக்கிறாங்களோ அவனை சாப்பிட்றானா அவங்க வின்னு. அருமையான போட்டி. இது யாருக்கு வேணுமாலும் யாருமே பண்ண முடியாது. புருஷன் முண்டாட்டி காதலிக்கல பண்ணிக்கலாம். கரெக்ட். என்ன கரெக்டுங்கிறீங்க? மாத்தி ஊட்டிடக்கூடாது. கரெக்டா கொண்டு போய் பர்டிகுலர் ஆளுகிட்டே ஊட்டுங்க. நீவே ஜாக்குன்னு வேணுக்குன்னு கொண்டு போய் சைல்ட்ல இந்த பக்கம் உள்ள ஊட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. வாழ்த்து. அதாவது ஃபுல்லா சாப்பிடவே கொடுக்கணும் போ. இந்த அடுத்த போட்டி. அதாவது ஒரு பெரிய வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ள ஒரு வாட்டர் கேனை வச்சு கையில ஒரு தண்ணி கிளாஸ கொடுத்துருவாங்க. கண்ணையும் வேற கட்டிடுவாங்க. நீ தப்பி தவந்து போய் அந்த வாட்டர் கேனை கண்டுபிடிச்சு அந்த இதுல தண்ணியை ஊத்தி நிறைக்கணும்.
இதான் வின்னு. ஏன்டா கண்ணை கட்டாம நிரப்புனாலே அவர் லேட் ஆகும். ஒழுங்கா ஊத்த முடியாது அந்த ஓட்டைக்கல பாட்டுகள்ல. இல்ல கண்ணை கட்டிட்டு வேற நடக்க விடுறாங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஒருவேளை ஆண்களுக்கு தான் இந்த மாதிரி போட்டியெல்லாம் கொடுப்பாங்களோ, பெண்களுக்கு நல்லா ஈஸியா கொடுப்பாங்க போல. காதுல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து. அந்த வாட்டர் கேனை நிறைக்கிறதுக்கு எப்படி ஒரு 3-4 நாள் ஆகும். சொன்னா பெண்களுக்கெல்லாம் ஈஸியான போட்டியா வைக்கிறாங்க, ஆண்களுக்கு மட்டும் கடினமான போட்டியா வைக்கிறாங்க. ஓடுறது, பெறல்றது, ஜீரணிக்க முடியல. ஒரு பழுவனை தட்டி அந்த வாளிக்குல போட்டா ஜெயிப்பு. இது 2ஆம் நறுக்கி பிழிஞ்சி வெறுந்துள்ள விளக்கணையை ஊத்தி திரி வச்சு நான் பொருத்தி வைப்பலாம். இவனுக்கு நோகாம கொண்டு தண்ணியில விட வாழலாம். இந்த வாரு சொன்னா பாரு, பாரு இங்க வாரு. கடைசி வரைக்கும் அவன் அந்த பலூன்ல உட்காரவே இல்லை. கடுப்பாயிட்டா. அதாவது அந்த பலூன்ல உட்கார்ந்து உடைக்கணும். இன்னும் போராடி பார்த்தேன், கடைசி வரைக்கும் ஒரு முறை உட்கார கூட இல்ல உடைக்கிறது. அப்புறம் முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். அதனால சின்ன பிள்ளைங்க விளையாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரிலாம் வைங்க. இந்தா தண்ணிக்குள்ள அம்புக்குன்னு போல பலூனு. பயல்களுக்கு எப்பவுமே ஆர்வம் ஆசை அதிகம். ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், ஒரு அற்புதத்துல நினைச்சு மன்னிச்சிருங்களேன். முள்ள செய்வோமே அமுக்கு மேல பண்ண மாட்டாங்க. எடுத்தவொடனே அதனாலதான் உடச்சுட்டான். இது வேற ஒண்ணும் கிடையாது, கோழி பிடிக்கிற போட்டி. வேணாண்டா, தப்பு பண்றடா. அதாவது உங்களுக்கு கண்ணை கட்டிடுவாங்க, ஒரு கோழியும் விட்டுருவாங்க. கோழியும் ஒரு கயத்துல கட்டிடுவாங்க, பெரிய கயிறா. அந்த கோழியை பிடிக்கணும், அதையும் போட்டி. கட்டாம விட்டாலே இங்க நம்ம கோழியை பிடிக்க முடியாது. அதே அங்க பறந்துடும், இங்கிட்டு விட்டுருவாங்க. என்னது இதுல கட்டி என்னன்றா பிடிப்பிய? அது ஒரு விளையாட்டுன. கோழி ஒரு அசையாத பொருளா இருந்தாலும் நேர குத்து மதிப்பா கண்ணை கட்டி விட்டாலும் குத்து மதிப்பா போய் பிடிச்சிருவாங்கன்னு வைங்க. அப்படியாவது சிரமப்பட்டு இல்லையா? கண்ணையும் கட்டிடுறாங்க. அது ஒரு உசுறு உள்ளது. நீ வரையான கோழிக்கு கண்ணை கட்டினா அது ஒரு வாஸ்தவமானது. கோழி கண்ணி கட்டல. வெரி குட். ஆனா எனக்கு புரியல. நீ போறேம்னு கிட்ட அசைவு தெரிஞ்சாவே அது ஓடிடும். எப்படி குடிப்பான் கண்ணை கட்டினா? என்னடா கூம்படுத்தனமா போட்டு வைக்க அடே. அது தப்பு. சாரி மச்சி. இந்த கபடி போட்டி இப்ப எல்லாரும் விளையாண்டுருப்பிய. அடுத்த போட்டி, அதாவது இந்த குடம் உடைக்கிறது, உரி அடிக்கிறது போட்டி. அதுக்கு நீ சரி போட்டு வர மாட்ட. அழகா செல்லி சின்ன பசங்களை அந்த மாதிரி வழி நடத்தி கூட்டி போறாங்க. அடிச்சு போட்டாம போது இவ்வாறு கோலம். அதாவது இந்த கோலத்தை பார்த்தீங்களா எவ்வளவு பெருசுன்னு? ரொம்ப பெருசு. அதாவது கோலம் பார்த்துருப்பியா? ஆனா இவ்வளவு வீடு சிறுசு, கோலம் பெருசு. அதாவது சின்ன வீடா கட்டினாலும் கோலம் பெரிய கோலமா போடணும். அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். அப்பதான் கோலம் செழிப்பா இருங்க. எவ்வளவு பெரிய கோலத்தை பாரு. பாருங்க, அதாவது ஆண்களுக்கு மட்டும் உரி வைக்கிற போட்டி கிடையாது, பெண்களுக்கும் உடைக்கிற போட்டி. சபாஸ் மாமா சபா. சரிவார், எத்தனை காலம் தானே ஆம்பளையில உடைச்சிட்டு இருப்பிய? பொம்பளையில குடுங்கடா உடைக்கிற பெண்கள் யாரு? எல்லாம் டெக்னாலஜி உடைச்சிட்டாங்க. ஆனா என்ன, இந்த இறக்கி ஏத்துவாங்க, அதெல்லாம் செய்யல. பெண்கள்னால நேரம் விட்டாங்க, உடைக்க விட்டாங்க. ஐயோ ஆனா இது நல்லா இருக்கு. எல்லா ஊர்லயுமே வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு உரியடிக்கிற போட்டி இதெல்லாம் வைங்க, அப்பதான் நல்லா இருக்கு. அதாவது இது ஒரு வித்தியாசமான போட்டி, அதாவது உருள்ற போட்டி. என்னால தாங்க முடியலையடா. யாரு இங்க இருந்து உருட்டி விடுவாங்க,
இங்கேருந்து எவன் உருண்டே போய் கடைசி பாயிண்ட்டுக்கு போறானோ அவன் வின்னு. அதாவது நேராக உருண்டு போனேன் அசைச்சு கோனெலாம் உருண்டு போயிட்டுனா நீ வாட்டில் ஒரு பக்கம் போயிடுவா, மேட்ச் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கேன். ஆனால் நேராக உருண்டு போனாதான் இதை வின்னு என்று சொல்லி, அதாவது வேற ஒன்றும் கிடையாது, இது வந்து கயிறு கட்டி கயிறு தாண்டுற போட்டி. அவன் இப்போ இல்லை, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக பண்ணாலும் இதை செஞ்சுருப்பாங்க. நிறுத்தியா என்ன சொன்ன இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக பண்ணாலும் இதை செஞ்சுருப்பாங்க. பின்ன ஏன்னா பாம்படா என்னடா டி, ஒரு முறையா 2 முறையா தாண்ட விட்டு அப்புறமா அதை செய்யணும்டா. ஏன்னா எடுத்தவனையே கயிறை உருட்டாங்க, அவங்க லூசு பயிலுக்கு மாதிரி பொழுதானைக்குன்னு அன்னிட்டே இருப்பாங்க போல. சார் அழுகுறீங்க சார், சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இது நல்லா இருக்கு இந்த போட்டி. இந்த அடுத்தது முறுக்கு திங்கிற போட்டி. அதான் முறுக்கை வந்து பெண்கள் களத்தில் இப்படி 2 பக்கம் முறுக்கை கட்டுறதுக்கு இடம் இல்லையாடா. ஏன்னா முறுக்கை இங்கே கட்டி விட்டுருக்கான் பாரு. இனி நான் எவனுக்கும் பாவம் பாக்குற மாதிரி இல்ல. அந்த முறுக்கு திங்கிற போட்டி, அது எப்படா முறுக்கை திம்பேன். அதனால முறுக்கை பெண்கள் களத்தில் இப்படி இந்த இடங்களை கட்டி விட்டு அதை யார் ஃபர்ஸ்ட் தின்னு முடிக்கிறாங்களோ அவ வந்து ஜெயிப்பு. எல்லாம் பார்த்துப்பா. இது மாதிரி ஒரு சில போட்டிகள்லாம் நடக்குது. பொங்கல் அதுவுமா அந்த மாதிரி போட்டி, இந்த மாதிரி கிஃப்ட்டு பரிசுலாம் கொடுத்து சந்தோஷமா இருங்க. அதனால நானும் உங்களோட போட்டு விளையாண்டு சந்தோஷமா இருக்கேன். அதனால இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்குன்னு ஒயின் ஷாப்லாம் லீவ் விட்டுருவாங்க. நீங்கள் வரல இந்த பிளாக் தண்ணி இன்னியே போட்டு மாடு விட பிடிப்பாங்கன்னா லீவே விடுறாங்க. நீங்கள் வரல பிளாக்கில் வாங்கி கொண்டு போய் வச்சு போடாம, நிறுத்தியா என்ன சொன்ன நீங்கள் வரல பிளாக்கில் வாங்கி கொண்டு போய் வச்சு போடாம பின்ன இன்னைக்கு ஒரு நாளாவது தண்ணி இன்னி அடிக்காம ஒழுங்கா இருந்துட்டு இருக்கும்படி இந்த பொங்கலை நல்லா அதுவுமா நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அதனால இன்னைக்கு தண்ணி அடிக்காம பொங்கலை வச்சு கறி சோறை சாப்பிட்டு, கறி இருந்தா சரக்கு வேணுமேலாம் அடையக்கூடாது, கறியை மட்டுமே சாப்பிடலாம், அதோட சாப்பாடு சேர்த்து சாப்பிடலாம். அதோட மாட்டு பொங்கலை வச்சுட்டு இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சிட்டு நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல தண்ணி இன்னி அடிக்கிறேன்னா அடிங்க. காதுல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு. இந்த மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது